أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فقال النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحدي حدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அவனது சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நாரி நல்லற தோழர்கள் தோழியர்கள் மீதும் இங்கே ஒன்றுகளும் இருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றென்று மீண்டு நிலவட்டுமாக. அல்லாஹுடைய மகத்தான அருளால் ஒவ்வொரு ரமலான் மாதத்திலேயும் பல்வேறு தலைப்புகளை எடுத்து மக்களுக்காக நல்ல செய்திகளை உபதேசங்களை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக நம்முடைய பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மண்டலத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து வருகிறோம். அதே போன்று இந்த ஆண்டும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதில் நெருங்கி வரும் கியாமத்து நாளின் அடையாளங்கள் என்ற தலைப்பை தேர்வு செய்திருக்கிறோம். இந்த தலைப்பு ஏன் எதற்கு என்று நம்ம சிந்தித்து பார்த்தால், நாம் தான் கடைசி உம்மத்தாக இருக்கிறோம். ஆதம் நபி முதல் மனிதகுலம் உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு சமூகத்துக்கும் இறைத்தூதர்கள் அனுப்பப்பட்டு ஒவ்வொரு சமூகத்தையும் எச்சரிப்பதற்காக வேதங்கள் கொடுக்கப்பட்டு அதே வரிசையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நபி, கடைசி உம்மத்தாக இருக்கின்ற நமக்கு கடைசி நபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இறைத்தூதராகவும் திருமறை குர்ஆனை இறைவேதமாகவும் அனுப்பி தந்தான். அப்போ நமக்கு பிறகு ஒரு உம்மத்து கிடையாது, நாம் தான் கடைசி உம்மத்து. முகமது நபிகள் நாயகத்தை கடைசி தூதர் என்று இறைவன் பட்டியலில் காத்தமுன் நபியின் என்று சொல்லும் போதே அதுதான் மிகப்பெரிய அடையாளம். மறுமை நாளின் முதல் அடையாளமே அதுதான். அப்போ இதற்கு பிறகு ஒரு நபி வரமாட்டார் என்பதை நிச்சயமாக குர்ஆன் சொல்லக்கூடிய கொள்கை. அப்போ நாம் கடைசி உம்மத்து. நம்முடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசங்கள் 23 ஆண்டுகள் இந்த உம்மத்துக்கு குர்ஆன் சுன்னாவாக சொல்லப்பட்டு பிறகு நபிகள் நாயகத்துக்கு பிறகு 1500 ஆண்டுகளாக இந்த உம்மத்தில் அது எடுத்து கடத்தி கொண்டு வரப்பட்டு இப்போ நாம் ஒன்றொன்றாக கியாமத்து நாளுடைய நெருக்கத்தின் கட்டத்திலே வந்திருக்கிறோம். நாம் வாழ்கிற இந்த காலத்தில் கியாமத்து நாளுடைய அடையாளங்களில் பெரியதும் சிறியதுமாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதில் பெரும் அடையாளங்கள் கடைசி காலகட்டத்தில் நெருக்கத்தில் நடக்கும் 10 அடையாளங்கள். சிறிய அடையாளங்களை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்கிறாங்க. இந்த சிறிய அடையாளங்கள் ரசூலுல்லாஹ் காலத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நம்முடைய அமல்களில் இந்த சிறிய அடையாளங்களை தெரிந்து கொண்டாலும் நம்முடைய அமல்களில் தொய்வு இருக்கிறது, நற்காரியங்களில் வீழ்ச்சி இருக்கிறது தெரிகிறது. மறுமை பற்றிய அச்சம் நம்மிடத்தில் இல்லை. அதை மீட்டெடுப்பதற்காக நம்மை நற்காரியங்களின்பால் ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பை தேர்வு செஞ்சுருக்கோம். நெருங்கி வரும் கியாமத்து நாளின் அடையாளங்கள். பொதுவாக மனிதனுடைய பகுத்தறிவு பெருசா உணர்வு பெருசா அப்படின்னு கேட்டால் உணர்வு தான் பெருசு. மனிதன் பகுத்தறிவை கொண்டு தவறு என்று முடிவெடுத்தாலும் அந்த தவறை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடியவனாக பழக்கப்பட்டிருப்பான். உதாரணத்துக்கு சிகரெட்டு குடிக்கிறான். சிகரெட்டு குடிக்கிறது தப்புன்னு தெரியும். உடம்பில் நிக்கோட்டின் ஃபார்ம் ஆகும், மசில்ஸில் பிரச்சனை வரும், ஆண்மை குறைவு ஏற்படும், போதை ஏற்படுகிறது, இதனால் சிறுமூளை பாதிக்கப்படும், லிவர் பாதிக்கப்படும் என்றெல்லாம் தெரியும்.
எல்லா மருத்துவர்கள்ட்டையும் ஆலோசனை கேட்பாங்க, எல்லாம் தெரியும், ஆனாலும் சீரு குடிப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்டா, கெட்ட பழக்கத்திற்கு உணர்வுக்கு அடிமையாக இருக்கிறான்னு அர்த்தம். சாராயம் குடிக்கிறது தப்பு தெரியும், அவருக்கு உடலில் கேடுன்னு தெரியும், அறிவை மந்தப்படுத்தும்னு தெரியும், அது பகுத்தறிவு, ஆனாலும் குடிப்பார். ஏன்னா பழக்கப்பட்டார். போதை வஸ்துக்கள், உணர்வுக்கு அடிமையாகுதல், இப்படி ஏராளமான அம்சங்களை நம்ம சொல்லலாம். தவறென்று தெரிந்தாலும் விபச்சாரத்தை செய்வார்கள். கெட்ட உணர்வு அவரை தூண்டிக்கிட்டே இருக்குது. இதே மாதிரி தான் நல்ல உணர்வை தூண்டி விடுவோமானால் மனிதர்களுக்கு நன்மையை செய்ய வாய்ப்பு இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் பகுத்தறிவு எங்கே தோற்குதோ, சோம்பரித்தனங்களையும் நற்காரியங்களில் ஈடுபாடு இல்லாத நிலையில் இருக்கிற பொழுது நம்முடைய பகுத்தறிவு பழக்க வழக்கங்களால் மீட்டெடுக்கப்பட வேண்டும். அப்படி என்றால் நல்ல உணர்வுகளை இஸ்லாம் நமக்கு ஊட்டச் சொல்கிறது. அந்த அடிப்படையில் தான் பகுத்தறிவு தோற்கிற இடம், மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்லுது. மனிதனுடைய பகுத்தறிவை கொண்டு சிந்தித்தோம்னா இதை கண்டுபிடிக்க முடியாது, மறைவான விஷயம். ஒரு மனிதன் மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கும், மன்னரை வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதையெல்லாம் நம்பக்கூடியவர்கள் நல்லவர்களாக வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பகுத்தறிவை கொண்டு மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இல்லை என்று ஒரு மனிதன் முடிவெடுத்தால் அவன் தீமை செய்வதை கூட நன்மையாக கருதுவான். அப்போ இஸ்லாம் நமக்கு சொல்லித்தருது, அறியாமை கால சூழ்நிலை, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு இறைத்தூதராக அனுப்பப்படுவதற்கு முன்னால் அவங்களுடைய நிலை என்னென்னா, தாயோட உச்சாரம் செய்த சமூகமாக, குடி, போதை, திருட்டு, கீழ் ஜாதி, மேல் ஜாதி, எளியவனுக்கு ஒரு நீதி, வலியவனுக்கு ஒரு நீதி என்றெல்லாம் அந்த சமூகம் நாகரிகமற்ற அறியாமை கால சமூகமாக இருந்தது. இஸ்லாம் ஓரிரை கொள்கையும் ஏகத்துவ கொள்கையும், மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கை அதில் அல்லாஹ் நீதி விசாரணை நடத்துவான் என்றெல்லாம் இஸ்லாம் போதிக்கு. மன்னரை வாழ்க்கை, மறுமை நம்பிக்கை ஊட்டிய பிறகு காலத்தால் சிறந்த சமூகமாக சஹாபாக்கள் மாறுறாங்க. அப்போது எவ்வளவு கெட்ட உணர்வு மிக்க சமூகமாக இருந்தாலும், பகுத்தறிவு பேசுகிற சமூகம் என்று சொல்லிக்கொண்டு தீமையை சரி கண்டாலும், அதையெல்லாம் மறுமை சிந்தனை, மரண சிந்தனை என்ற நல்ல உணர்வுகளை கொண்டு இந்த சமூகத்தை புதிதாக கட்டியெழுப்ப முடியும் என்று இஸ்லாம் சொல்லுது. இப்போ சஹாபாக்கள் காலத்திலே சிறந்தவர்கள் என்று சொன்னாங்க. என்ன காரணம், அவங்களுடைய ஈமானுக்காக உயிரை கூட தியாகம் கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில் தான் நாமளும் நல்லவர்களாக வாழ்வதற்கு, நற்காரியங்களை செய்வதற்கு, தானதர்மங்களை செய்வர்களாக மாறுவதற்கு, அதிகமாக சஜிதா செய்வதற்கு, ருக்கு செய்வதற்கு, பிரார்த்தனை செய்வதற்கு, இஸ்திக்ஃபார் செய்வதற்கு, உறவுகளை பேணுவதற்கு என்று நல்ல காரியங்களில் நாம் ஈடுபடுவதற்கு 2 சிந்தனை தேவைப்படுது. ஒன்று மரண சிந்தனை, நிச்சயம் மரணம் ஒரு நாள் வரும் என்ற சிந்தனை, இதிலிருந்து யாரும் தப்பிக்க இயலாது என்று நம்பணும். 2வது சிந்தனை மறுமை சிந்தனை, மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கும், மன்னரை வாழ்க்கை, கபர் வாழ்க்கை, மறுமை நாளுடைய அடையாளங்கள், முன்னறிவிப்புகள், மஹ்ஷர் மைதானம், விசாரணைகள், சோனம், நரகம் என்று மிக நீண்ட தலைப்பு இருக்குது. அதில் ஒன்று தான் மறுமை நாளை நம்புவதில் மறுமை நாளுடைய அடையாளங்கள் சிறிய பெரிய அடையாளங்கள். பெரிய அடையாளங்கள் 10 என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. 10 அடையாளங்கள், தஜ்ஜால் வருகை, ஈசா நபி வருகை, யஜூஜ் மஜூஜ் கூட்டம், பெருநெருப்பு என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் ஒரு பட்டியலை போடுறாங்க. 10 அடையாளங்கள். சூரியன் மேற்கு திசையில் உதிப்பது, இதை பற்றி நிறையா நம்ம படிச்சிருப்போம், புத்தகங்களும் இருக்குது. இப்போ நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு சிறிய அடையாளங்கள், நெருங்கி வரக்கூடிய கியாமத்து நாளின் அடையாளங்கள். கியாமத்து நாள் ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு என்பதற்காக பெருமானார் சொன்ன முன்னறிவிப்புகள், ருசுலா காலத்தில் நடந்தவைகள், சஹாபாக்கள் காலத்தில் நடந்தவர்கள், அப்படி காலங்காலமாக 15 நூற்றாண்டு நடந்தவைகள், இப்போ நாம் நெருக்கத்தில் இருக்கும் என்பதற்கான ஏராளமான சான்றுகளை நம்ம பார்க்குறோம். அதில் சிலவற்றை எடுத்து சொல்லி நம்முடைய வாழ்க்கையை சீர் செய்வதற்குத்தான் இந்த தலைப்பை நாங்கள் தேர்வு செய்திருக்கிறோம். மறுமை பற்றிய முதலாவது அம்சம், தலைப்புக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி மறுமையை பற்றிய தவறான நம்பிக்கை இந்த சமூகத்தில் இருக்குது. மறுமை பற்றி என்ன தவறான நம்பிக்கை இருக்குது, அதாவது மறுமை நாள் உடனே ஏற்படாது, தஜ்ஜால் வர வேண்டியிருக்குது, அதுக்கப்புறம் ஈசா நபி அவரை கொல்ல வேண்டியிருக்கிறது, தஜ்ஜால் இந்த பூமியில் வாழ்வார் 40 நாள், 1 வருடம் போன்றும், முதல் நாள் 2ஆம் நாள் 1 மாதம் போன்றும், 3ஆம் நாள் 1 வாரம் போன்றும், 7 நாட்கள் மற்ற நாட்கள் சாதாரண நாட்களை போன்று இருக்கும். அப்போது நீண்ட நாள் இருக்கும் மறுமை நடப்பதற்கு. யஜூஜ் மஜூஜ் வரணும், மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி செய்யணும், இப்படி ஏராளமான பெருமடையாளங்கள் இருக்குது. உடனேலாம் நடக்காது, மறுமை உடனே ஏற்படாது, நீண்ட நாள் ஆகும் என்று மக்கள் நினைப்பதனால தான் அல்லாஹ் மேலே பயம் வர மாட்டேங்குது.
நல்லா புரியணும். முதல் விஷயம், மறுமை நாள் என்று இந்த உலகம் அழிக்கப்படுற நாள். முதல் சூறு ஊதி உலகம் அழிக்கப்படுறது, திரும்ப அல்லாஹ் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் மண்ணறையில் வைத்திருந்து திரும்ப மீண்டும் 2வது சூறு ஊதி எழுப்பப்படும் நாள். இது எல்லாமே மறுமை நாள், கியாமத்து என்று சொல்லப்படுது. குர்ஆன்லேயே அல்லாஹ் சொல்லிக்கிறான். ஆனால் இது ஒட்டுமொத்த உலகத்தையும் முடிக்கிறதுக்கு தான் கியாமத்து நாள். ஒட்டுமொத்த உலகத்தை அழிச்சு விட்டு தின்று மீண்டும் எழுப்பப்படுறதுக்கு தான் கியாமத்து நாள். ஒவ்வொருத்தரும் கியாமத்து நாளை எப்படி அடைகிறோம் என்றால் மரணத்தின் மூலம் அடைகிறோம். ஒரு மனிதன் சக்கராத்துக்குள்ளே வந்துட்டான்டா, அவன் மறுமை நாளில் அவனுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். அவன் மண்ணறையை சந்திக்க போகிறான். மரணம் சக்கராத்து வந்துட்டாலே, சக்கராத்தில் மௌத்து வந்துட்டாலே மௌத்தாயிடுவார். மௌத்தாயிட்டார்னாலே மறுமை வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சிருவார். அப்போது மௌத்து எப்போ நடக்கும் ஒரு மனிதனுக்கு? கணப்பொழுதில் எந்த இடத்துலையும் நடக்கும். மனிதர் தூங்கும்போது மரணிச்சிருவான், தொழும்போது மரணிச்சிருவான், பேசிக்கொண்டிருக்கும் போது மரணித்து விடுவோம், கழிவறையில் மரணித்து விடுவார், சாப்பிடும்போது விக்கல் எடுத்து மரணித்து விடுவார், தண்ணி குடிக்கும்போது இறந்து போயிடுவார். எல்லா நிலையிலும் மரணம் வரும் என்றால், மௌத்து ஏற்படும் என்றால், மறுமை நாள் எப்போது வென்றாலும் வரும் என்பதற்கு முதல் அர்த்தம் இது. அப்போ மறுமை எப்போடால் நடக்கலாம்டா, மரணம் எப்போடால் நடக்கலாம்னு அர்த்தம். இது ஒன்று மறுமை நெருக்கத்தை குறிக்குது. ஒவ்வொருத்தரும் நம்முடைய தாயின் கருவறையில் இருக்கிற பொழுது நாம் எப்போ பிறப்போம் என்பதையும் எப்போ இறப்போம் என்பதையும் விதியால் நிர்ணயிக்கப்பட்டுத்தான் நாம் பிறக்கவே செய்கிறோம் என்றால், நம்முடைய மறுமை வாழ்க்கை முடிவு நமக்கு கொடுக்கப்பட்டு தான் அந்த பூமியில் பிறக்கிறோம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. அப்போ உலகம் எப்படி அழியும் அப்படின்னால், அல்லாஹ் அதை சொல்ல போகும்போது நெருக்கம் தான் சொல்கிறான். எல்லா நபிமார்களும் இந்த கேள்வியை கேட்குறாங்க. எல்லா நபிமார்களையும் இந்த கேள்வியை கேட்குறாங்க. உலகம் எப்போ அழியும், நீங்கள் சொல்லக்கூடிய மறுமை நாள் எப்போ வரும், நெருக்கம் நெருக்கம் என்று சொல்ல, எப்போது நெருக்கம் என்று கேட்கிறார்கள். இது அல்லாஹ் நெருக்கம் அப்படின்னு சொல்கிறான். தூரம் என்றால் மனிதன் திருந்த மாட்டான், அதனால தான் நெருக்கம்னு சொல்லுவாங்க. இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், அன்னி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் புஇஸ்து அன வஸ்ஸாஅ கஹாத்தைனி, நானும் மறுமை நாளும் இவ்வாறு அனுப்பப்பட்டிருக்கோம். இப்படி கூட இல்லை, இப்படி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இவ்வாறு அனுப்பப்பட்டிருக்கிறோம். இந்த நடுவிரலையும் இந்த ஆட்காட்டி விரலையும் இப்படி சுட்டி காட்டுறாங்க ரசூலுல்லாஹ். இவ்வாறு புயிஸ்தான வஸ்ஸாஅ கஹாத்தைனி, நானும் மறுமை நாளும் இப்படி அல்ல இப்படி அனுப்பப்பட்டிருக்கோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. சஹீஹ் புகாரியில் 6504வது செய்தியாக பார்க்குறோம். சூரத்து ஷூராவில் அல்லாஹ் சொல்கிறான் 42:17, வமா யுத்ரீக்கல் அல்ல சாஅத்த கரீப், அந்த நேரம் சமீபத்தில் இருக்கிறது, நெருக்கமாக இருக்கிறது என்று நபி உமக்கு அறிவித்தது யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் சூரத்து முஹம்மது 47:18 கேட்குறான், ஃபஹல் யந்துருன இல்ல சாஅத்த அன் தஅதியஹும் பக்தத்தன், அந்த நேரம் திடீரென்று அவரிடத்தில் வருவதை தவிர வேறு எதுவும் எதிர்பார்க்கின்றார்களா? ஃபக்கத் ஜா அஷ்ராத்துஹா, அதனுடைய அடையாளங்கள் வந்துவிட்டன. ஃபன்னாலஹும் இதா ஜாஅத்துஹும் திக்ராகும், அடையாளங்கள் வந்துவிட்டன. ரசூலுல்லாஹ் இருக்கும்போதே அல்லாஹ் சொல்லிட்டான், மறுமை நாளின் அடையாளங்கள் வந்துவிட்டன. ஒன்று பன்மையாக சொல்கிறான், அடையாளங்கள் வந்துவிட்டன. அப்படி மறுமை நாளே வந்தால் அவர்கள் எப்படி உபதேசம் பெறுவார்கள்? அதற்கப்புறம் அவங்க திருந்தாட்டா என்ன என்று அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா திருமறையில் சொல்லித்தர்றான். அப்படி என்றால் மறுமை நாள் திடீரென்று வரும். நானும் மறுமை நாளும் இவ்வாறு அனுப்பப்பட்டிருக்கோம், இப்படி கூட இல்லை இப்படி அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. இப்படி நெருக்கம் என்றால் இது எப்படி புரிகிறது? இந்த செய்தியை சொல்லி, இந்த வசனம் பெருமானார் சொல்லி, இந்த உதாரணத்தை சொல்லி 1500 ஆண்டுகள் ஓடி போச்சு. அப்போ மறுமை 1500 ஆண்டுகளாக நடக்கலையே. மக்கத்து குறைஷிகாரி காஃபிர்கள் கேட்டாங்க, பக்கத்துலன்னு சொன்னாங்க, இப்படி அனுப்பப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லி 1500 வருஷம் ஓடிருச்சே, அப்போ தூரம் தானே அப்படின்னு மனுஷன் நினைக்கிறான். அதனால அவனுக்கு ஒரு சடைவு ஏற்படுது. இபாதத்துக்கல்ல, பொய் சொல்கிறான், வியாபாரத்தில் மோசடி பண்ணுறான், திருந்தலை, மனைவி ஏமாத்துறான், கணவனுக்கு துரோகம் செய்கிறான், பெற்றோரை பேணலை, எல்லா தீமைகளுக்கும் காரணமாக மறுமை உடனே நடக்காது, பார்த்துக்கலாம் என்று மனிதன் நினைக்கிறானே. இது தவறான நம்பிக்கை. ஏதோ எப்படி புரியணும்? குர்ஆன் சுன்னா நமக்கு விளக்குது. நெருக்கம் என்பதை 1500 ஆண்டுகள் என்று சொல்லிட்டானே, இது நெருக்கமா தூரமா என்று நீங்கள் ஆய்வு செய்வதை குர்ஆன் ஹதீஸ்லேருந்து ஆய்வு செய்யலாம். உதாரணமாக ஒரு மீட்டிங் நடத்துறது எடுங்க. ஒரு ஊரில் ஒரு பொதுக்கூட்டம் போட போகிறோம் அல்லது மாநாடு நடத்துகிறோம் அப்படின்னா ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு முன்னாடி அறிவிப்போம். அப்படியே 3 மாதம் உருண்டு போயிடும். விளம்பரம் போடுறதுக்கு 6 மாதம் ஆயிரும். ஸோ ஒரு விளம்பரம் அது இது டக்குன்னு பார்த்தா 8 மாதம் 9 மாதம் ஓடிடும். நெருக்கத்தில் நிறைய பேரணிகள் அது இதுன்னு வைத்து கடைசியில் பார்த்தா மாநாடு சொன்ன டயத்தில் இப்போ தான் போன மாதம் சொன்ன மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே 10 மாதம் ஓடி போச்சே, 1 வருஷம் ஓடி போச்சே, 6 மாதம் ஓடி போச்சே. மனிதர்கள் பேசிக்கொள்கிறோம்.
அதே மாதிரி கல்யாணத்துக்கு டேட்டு குறிக்கிற பெண் பார்க்குறிய, அடுத்த 6 மாதத்தில் கல்யாணம், ஜனவரியில் பெண்ணு பார்க்குறிய, ஆகஸ்ட்டில் திருமணம்னு முடிக்கிறிய, ஜூனில் திருமணம்னு முடிவெடுக்கிறிய, அதுக்கான ஏற்பாடுகளை செய்கிறிய, பார்த்தா எல்லா ஏற்பாடு வீடு கட்டுன்னு முயற்சி பண்ணுறிய, வானக்கால் தோன்றிய பார்த்தா டக்குன்னு 1 வருஷத்தில் முடிஞ்சிருது. அதுக்குள்ளே முடிஞ்சு போச்சே. பரீட்சைக்கு படிக்கிறிய, முதல் வருஷம் தோன்ற மாதிரி இருக்குது, 5ஆவதுலேருந்து 6ஆவதுக்கு போகிற மாணவர்கள், காலாண்டு வருது, மிட்டம் டெஸ்ட் வருது, காலாண்டு அரையாண்டு, டக்குன்னு பார்த்தா அதுக்குள்ளே 1 வருஷம் வந்துருச்சு. அப்போது வீடு கட்டுறது, கல்யாணம் நடத்துவது, மீட்டிங் நடத்துவது, மாநாடு நடத்துறது, எந்த காரியத்தை ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்காக எடுத்து செய்யும்போது பார்ப்பதற்கு தூரம் மாதிரி தெரியும், ஆனால் பக்கமாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிக்கும் போது கூட பார்க்குறதுக்கு நோன்பு வருவதற்கு தூரமாக தெரிந்தது, ஆனால் அதுக்குள்ளே பக்கமாயிடுச்சு. காலங்கள் விரண்டோடுகிறது. அப்போ நெருக்கம் என்பதை இறைவனை விளக்குகிறான். இது நம்ம தூரம் நினைக்கக்கூடாது. 1500 வருஷத்தை ரொம்ப பக்கம். மனுஷன் கணக்கில் தான் தூரம், அல்லாஹ் கணக்கில் ரொம்ப பக்கம். வலில்லாஹி கைபு சமாவாத்தி வல்லர், அல்லாஹ் இதை குர்ஆனில் சொல்கிறான். வலில்லாஹி கைபு சமாவாத்தி வல்லர், வானங்கள் மற்றும் பூமியின் மறைவான ஞானம் அல்லாஹ்வுக்கே சொந்தம். ஒமா அம்ரு சாஅத்தி இல்லா கலம்ஹில் பஸர், இந்த மறுமையின் காரியம் என்பது, அந்த நேரத்தின் கட்டளை முடிவு என்பது கண் சிமிட்டும் நேரத்தை தவிர ஒன்றும் இல்லை. இந்த உலகத்தை எல்லாம் முடிக்க நினைச்சோம்னா கண்ணை நாமளாக சிமிட்டினா நேரம் ஆகும். தன்னால் சிமிட்டுறது செகண்ட், அவ்வளோ நேரம் செகண்டில் நடக்கு. கண்ணை சிமிட்டுறது மனிதனுடைய, அது இன்னும் சொல்ல போனால் அனிச்சை செயல் கண் சிமிட்டல் என்பது. அந்த நேரம் அல்லாஹ்வுக்கு போதும். அவுஹு அக்ரப், கண் சிமிட்டுறதே அதிகம். அதைவிட குறைவான நேரத்தில் இந்த மறுமை நாள் வந்துவிடும். அந்த நேரம் ஒரு கணப்பொழுதில் நடந்துவிடும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். அந்த நேரம் கண் சிமிட்டுவதையோ அதைவிட குறைவான நேரமே அல்லாஹ்வுக்கு போதுமானது, நெருக்கமான நேரம் போதும். இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு செய்ய முடியாது நினைக்கிறீங்களா? அல்லாஹ் அனைத்தின் மீதும் ஆற்றல் மிக்கவனாக இருக்கிறான். அப்போ கண் சிமிட்டும் நேரத்திலோ அல்லது அதைவிட குறைவான நெருக்கமான நேரத்திலோ அல்லாஹ் அந்த உலகத்தை அழித்து விடுவான். அல்லாஹ்வுடைய ஆற்றல் நம்ம சொல்கிறான். நெருக்கம் என்பதை குறைவான நேரத்தில் இருக்கிறது மறுமை நாள் என்பதை, அந்த மறுமை நாள் அழிக்கப்படுற அம்சமும் குறைவானதுதான் என்பதை அல்லாஹ்வுடைய ஆற்றலாக அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய ஆற்றலில் நாம் நம்பிக்கை இழந்துடக்கூடாது. அல்லாஹ்வுக்கு முடியும் என்று நம்பணும். மிக கண் சிமிட்டும் நேரத்தை விட குறைவான நேரத்தில் இந்த பூமி, வானம், பூமி, அண்ட சராசரங்கள், அகிலங்கள் அனைத்தும் அழிக்கப்படும் என்றால் அல்லாஹ் அனைத்துக்கும் ஆற்றல் பெற்றவன். இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று அல்லாஹ் நமக்கு பாடம் நடத்துகிறான். இது எங்கே இருக்குது? சூரத்து நஹ்லில் 16வது அத்தியாயத்தில் 77வது வசனத்தில் சொல்கிறான். ஒமா எந்துருன இல்லா சைஹத்தம் வாஹிதா, ஒரே ஒரு சப்தத்தை தவிர வேறு எதையும் அவர்கள் எதிர்பார்க்கிறார்களா? அல்லாஹ் அழிக்கப்பட்ட வரலாறுல சப்தம்னு சொல்கிறான் குர்ஆனில். மறுமைநாளை பற்றி சொல்லும்போது சூறு ஊதப்படுறது தான் இது. ஒரு பெரும் சப்தத்தை தவிர வேறு எதையும் எதிர்பார்க்கின்றார்களா? தஹுதுஹும் வஹும் யஹ்சிமூன், அவர்கள் வாதிட்டு கொண்டிருக்கும் போது, பேசிக்கொண்டிருக்கும் போதே அந்த சத்தம் அவர்களை பிடித்து விடும். குடும்பத்தோடு அளவலாவிக் கொண்டிருக்கிற பொழுது, பேசி கொண்டிருக்கிற பொழுது, ஒருவர் கதைத்து கொண்டிருக்கும் போது இந்த உலகம் முடிக்கப்படும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஃபலா யஸ்தத்தி உன தௌசியத்தம் வலா இலா அஹ்லிஹிம் யர்ஜூன், அந்த நேரத்தில் அவர்கள் மரண சாசனம் செய்யக்கூட சக்தி பெற மாட்டார்கள். மௌத்தா போகிற நேரத்தில் மரண சாசனம் செய்வாங்களே, அதுக்கு கூட நேரம் இருக்காது. அவருடைய குடும்பத்தாரிடம் திரும்பி செல்வதற்கு நேரம் இருக்காது. அப்படியான நேரம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். சூரா யாசின் 36, 49, 50 சொல்கிறான். அப்போ அவ்வளோ நெருக்கமான மரணம் அப்படித்தானே வரும். மரணம் ஒரு மனிதனுக்கு வந்து விட்டால் அவர் போய் யார்ட்டையா ஏதாவது சொல்ல முடியுமா? பேச முடியுமா? தன்னுடைய சிந்தனைகளை கடத்த முடியுமா? முடியாது. அப்போ மறுமை நாள் நிகழ்வும் மரணமும் மிகச் சமீபமானது. ஒரு மனிதனுடைய மரணத்தை எதை கொண்டும் தடுக்கும், நொடி பொழுதில் நடந்துவிடும். இந்த ரெண்டையும் நம்ம நினைச்சு ரெண்டுமே நெருக்கம்தான். ஒரு மனிதனுக்கு மௌத்து எப்படால் வரலாம், மறுமை நிகழ்வு எப்படால் நடக்கலாம் என்று குர்ஆன் சொல்லுது. இதை கொண்டு தான் எல்லா இறைத்தூதர்கள் பிரச்சாரம் செய்த இந்த மக்களை நல்லுணர்வை தூண்டி நன்மையின்பால் அழைத்திருக்கிறார்கள். அப்போ மன்னரை சிந்தனையும் மறுமை சிந்தனையும் மரண சிந்தனையும் ஒரு மனிதனை நல்லவனாக மாற்றும். சஹாபாக்கள் உதாரணம், இத்தனைய கெட்டவர்கள் உதாரணம். அப்துல்லா மகானிம் என்கிற ஒரு பேச்சாளர் இன்னைக்கு உலகத்தில் பெருசாக பேசப்படுறார். அவர் வரலாறு என்ன, எத்தனை இளைஞர்களை அவர் திருத்தியிருக்காரு. அவர் என்ன நீச்சல் வீரர். அவருடைய வாழ்க்கை தாறுமாறாக இருக்குது. மது போதை என்ற நிலையில் இருக்குது. தந்தைன்னு சொல்ல மீறுறாரு. தந்தை சபிக்கிறார், உன் கழுத்து முடிவிரட்டும்ண்டு. ஒரு நாள் டைவ் அடிக்கும் போது அவருடைய கழுத்து போய் கீழே தரையில் முட்டி நீச்சல் குளத்தில் இந்த செர்விக்கல் கழுத்து எலும்புகள் அவருக்கு நொறுங்கல் ஏற்பட்ட பிறகு அவர் படுத்த படுக்கையாக கிடக்கிறாரு. இடுப்புக்கு கீழே எதுவுமே வேலை செய்ய மாட்டுக்கு. ஆனால் அறிவுலாம் நல்லா வேலை செய்யுது. இறைவன் அதை அவருக்கு உணர்த்துற, அவர் தந்தையுடைய பிரார்த்தனையை அவர் உணர்கிறார். தந்தைகிட்ட இப்படி பேசிட்டமே தௌபா செய்கிறாரு. அவருடைய வாழ்க்கையை அவர் தாயார் பாதுகாக்கிறாங்க.
குர்ஆனை படிக்கிறாரு, ஹதீஸை படிக்கிறாரு, நூல்களை வாசிக்கிறாரு. திருடர்கள், விபச்சாரம் செய்தவர்கள், போதையை உட்பட்டவர்கள், கொடும் பாவிகளாக இருக்கிற சிறைவாசிகள்கிட்ட இவர் பேசுகிறாரு, தன்னுடைய வரலாறை ஒப்படைக்கிறார். ஒப்படைத்தால் ஒரு பேச்சில் பல நூறு ஆயிரக்கணக்கான மக்கள் திரும்பி வர்றாங்க. இதை அந்த நாடு முழுக்க அவருடைய பேச்சுகளை எடுத்து கொண்டு போகிறாங்க, பெரும் பிரச்சாரம் செய்கிறாரு. இந்த வரலாறை கேட்டு ஒரு பெண்மணி அவரை வாழ்நாள் முழுக்க கவனித்துக் கொள்வதற்காக வருகின்றார். அவருக்கு 2 குழந்தையும் பெறுறாங்க. பிறகு பல ஆண்டுகளுக்கு பிறகு அவர் மரணித்து விடுகின்றார். ஒரு மனிதனுடைய மறுமை வாழ்க்கையின் மீது இருக்கிற நம்பிக்கை, குர்ஆனை வாசித்தது, நபிமொழிகளை வாசித்தது, மரணம் நிச்சயம் ஏற்படும் என்கிற அந்த சிந்தனை ஒரு அப்துல்லா கனிமை உருவாக்கி அவர் மூலமாக லட்சக்கணக்கான மக்களை சரியான பாதையை நோக்கி திருப்புகிறது என்றால் இந்த நம்பிக்கைக்கு அப்படியான ஆற்றல் இருக்கிறது. இஸ்லாம் சொல்லக்கூடிய மறுமை நம்பிக்கை இருக்குத, மரணத்தின் மீது நம்பிக்கை இருக்குத, இது ஒரு சமூகத்தை மாற்றும். சஹாபாக்கள் அப்படித்தான் மாற்றிச்சு குர்ஆன் சொல்லுது. அப்போ அல்லாஹ்வுக்கு அந்த ஆற்றல் இருக்குது. நெருக்கம் என்றால் அதை அப்படி நம்பணும். இன்னகும் யரவுன பைதா வ தராஹு வ நராஹு கரீபா. மனிதர்கள் அவர்கள் இந்த மர்மை நாளை எப்போ நடக்குன்னு கேட்குறாங்க, தூரமாக பார்க்கின்றார்கள், நாம் சமீபமாக நெருக்கமாக பார்க்குறோம். அப்போ மனுஷன் தான் தூரமாக பார்க்குறான், அல்லாஹ் ரொம்ப பக்கமாக பார்க்குறான். அப்போ நெருக்கம் பக்கத்தில் இருக்கிறது கரீப் என்றால் யார்கிட்ட? அல்லாஹ்விடத்தில், மனுஷங்களுக்கு கிடையாது. அப்போ என்ன நடக்கும்? யோம தக்குனு சமாவு கல் முகுல், வானம் உருக்கி ஊற்றப்பட்ட செம்பை போல் மாறிவிடும். தக்கூனுல் ஜிபால் கல்லிஹின், மலைகள் பேர்த்தெடுக்கப்பட்ட பஞ்சுகளாக பறந்துவிடும். ஹமீம் ஹமீமா, எந்த நண்பனும் தன்னுடைய இன்னொரு நண்பனை விசாரிக்க கூட நேரம் இருக்காது. அப்படிப்பட்ட நாள் என்று அல்லாஹ் நெசரான் சொல்றான். மனுஷன் தான் அதை தூரமாக பார்க்க, நாம பக்கமாக பார்க்குறோம் என்று குர்ஆன்ல அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல 70வது அத்தியாயத்தை 6லிருந்து 10 வரைக்கும் சொல்லித்தரான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சஹீஹ் புகாரில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். 7121வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், ரசூலா சொல்றாங்க, ல தக்கூமன்ன ஸாஅத்து வகத் நஷர ரஜுலானி தௌபஹுமா பைனஹுமா ஃபலா யத்தபாயிஆனிஹி வலா யத்வியானிஹி. 2 மனிதர்கள் வியாபாரம் செய்வார்கள், ஜவுளி வியாபாரம். அவர்களுடைய ஆடைகளை, போர்வைகளை, துணிகளை விரித்திருப்பார்கள், மடக்கி வைத்திருக்க மாட்டார்கள். கொடுக்கல் வாங்கல் நடைபெற்றிருக்காது. வியாபாரம் பேசிக்கொண்டு பார்த்து கொண்டிருப்பார்கள், மடித்து வைத்திருக்க மாட்டார்கள். வியாபாரம் நடந்திருக்காது. இப்படி வியாபாரத்துக்காக ட்ரெஸ்ஸை விரித்து போட்டிருப்பாங்க. மறுமை நாள் அந்த நேரம் நடந்துவிடும். அவ்வளோ கணப்பொழுதில் நடக்கும்டா ரசூலா. வலா தக்குமன்ன சாத்து ஒக்கது இன்சரஃபர் ரஜுலு பி லபனின் லிஹ்கத்தி ஃபலா யத்தாமுஹு. ஒரு மனிதன் ஆடு மாடு ஒட்டகத்திலிருந்து பால் கறந்து சட்டியில் வைத்திருப்பான், குடித்திருக்க மாட்டான். மறுமை நாள் வந்துவிடும். வலா தக்குமன்ன சாத்து வஹுவை யுலித்து ஹவுலஹு ஃபலா யஸ்கி ஃபீஹி. ஒரு மனிதன் ஹவுல நீர் தடாகத்தை கெட்டியிருப்பான், அதிலிருந்து நீர் அருந்துவதற்காக அள்ளியிருப்பான், நீர் அறிந்திருக்க மாட்டான். அதற்குள் மறுமை நாள் வந்துவிடும். வல தக்குமன்ன சாஅத்து ஹக்கது ரஃபா உக்லத்தஹு இலா ஃபீஹி ஃபலா யத்தாமுஹா. ஒரு மனிதன் சாப்பாடை தயாரித்து தட்டில் வச்சிருப்பான், ஒரு கவள உணவை எடுத்து கூட வாயில் வைத்திருக்க மாட்டான். அதற்குள் அந்த நேரம் வந்துவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. இப்படி குறுகிய நேரத்திலெல்லாம் வியாபாரம் நடப்பதற்கு முன்னால், பாலை கறந்து குடிப்பதற்கு முன்னால், ஹவுல நீர் தடாகத்திலிருந்து நீர் அள்ளி வாயில் ஊற்றுவதற்கு முன்னால், உணவை எடுத்து வைத்து வாயில் வைப்பதற்கு முன்னால் மறுமை நாள் வந்துவிடும், அந்த நேரம் நடந்துவிடும். அவ்வளோ கணப்பொழுதில் என்றால் இறைவனுக்கு அது ஆற்றல் அப்படின்னு நம்பணும். இப்போ மனித கணக்கா அல்லா கணக்கான்னு பார்த்தா மனுஷ கணக்கு தூரமாக தெரியும், அல்லா கணக்கு பார்த்தா ரொம்ப பக்கமாக இருக்குது, நெருக்கமாக இருக்குது. அல்லாஹ்வுடைய வேதத்தில் அல்லாஹ் சொல்கிறான், சூரத்து சஜ்தா 32வது வசனத்தில் சொல்கிறான், மனிதர்களுடைய 1000 ஆண்டுகளுக்கு அல்லாஹ்வுடைய ஒரு நாள் சமம். யுதப்பிருல் அம்ர மினஸ்ஸமா இலல் அர்த். வாரங்களிலிருந்து பூமி வரைக்கும் காரியங்கள் நிர்ணயிக்கப்படுகின்றன அல்லாஹ்வின் புறத்திலிருந்து. சும்ம யர்ஜு இலைஹி ஃபி யௌமின் கான மிக்தாரு அல்ஃப ஸனத்தி மிம்மா தவுத்தூன். பிறகு கீழிருந்து அல்லாஹ்விடத்தில் ஒரு நாளில் எல்லா செய்திகளும் அல்லாஹ்விடத்தில் மேலேறி செல்கின்றன. இந்த நிர்வாகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஏறி செல்கின்றன. கான மிக்தாரு அல்ஃப ஸனத்தி மிம்மா தவுத்தூன். அது ஒரு நாள் என்றால் எவ்வளோ தெரியுமா? அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படி நீங்கள் கணக்கிடுகின்ற மனித கணக்கின்படி 1000 ஆண்டுகளுக்கு சமமாகும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்போ மனிதர்களுடைய கணக்கு என்ன? ஒரு நாள் என்பது 24 மணி நேரம், ஒரு ஆண்டு என்பது 12 மாதங்கள், ஒரு மாதம் என்பது 29 30 நாட்கள், 4 ஆண்டுக்கு ஒரு முறை லீஃப் ஆண்டு. இப்போ 12 மாதம் ஒரு வருஷம். அப்படின்னா 1000 ஆண்டுகள் மனித கணக்குப்படி 1000 ஆண்டுகள் தான் அல்லாஹ்ட்ட ஒரு நாள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இறைவன் சொல்லக்கூடிய இந்த கணக்கை பார்த்தா நபிகள் நாயகம் 1500 வருஷம் ஆச்சு.
அப்போ நம்ம கணக்குப்படி 1500 வருஷம், 100 ஆண்டுக்கு 3 தலைமுறை என்று இப்போ கணக்கு பண்ணுறான் மனுஷன். 1000 ஆண்டுனா 30 தலைமுறை, 100 ஆண்டுக்கு 3 தலைமுறைண்டா 3 30, அப்போது ஒரு 15 3 15 45 தலைமுறைகள் கடந்ததாக நாம் கணக்கிடுகின்றோம். 1500 வருஷம் என்று நாம் நினைக்கிறோம். அல்லாஹ் பொறுத்தவரை 1.5 நாள், 1000 வருஷத்துக்கு 1 நாள், 500 வருஷத்துக்கு அரை நாள். இது ரொம்ப தூரமாக பக்கமாக? நபிகள் நாயகத்தை அனுப்பி வெறும் 1.5 நாள் தாச்சு. அல்லாஹ் கணக்குப்படி பக்கம் தானே. இதை தான் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ மனுஷ கணக்குப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா தூரமாக தெரியும். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அதை தூரமாக பார்க்குறிய, நாம் அதை சமீபமாக நராஹு கரீபா என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்போ நெருக்கம் ஆனால் தெரியாது. அப்போ ஏன் அதை மறைச்சி வச்சுருக்கோம்? அல்லாஹ் ஏன் நடக்கலை உடனே அப்படின்னு எல்லா நபிமார்கள்ட்டையும் கேட்டாங்க. அதை மறைச்சி வச்சுருக்க நோக்கமே இந்த உலக சோதனைக்களம், பரீட்சை கூடம், இதில் மறைச்சி வச்சுருந்தா தான் மனுஷன் செய்வோம். எப்படால் நடக்கலாம் என்று சொன்னால்தான் பதவதைப்பு இருக்கும், மனிதன் சரி செய்வான் தன்னை என்பதற்காகத்தான் இந்த சூட்சுமத்துக்கு தான் எல்லாம் மறைத்து வைத்திருக்கிறான் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லுது. இந்த உலகம் பரீட்சை கூடம், எப்போனாலும் மரணம் வரலாம், அதே போன்று எப்போனாலும் மறுமை நாள் ஏற்படலாம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது முதலாவது அடிப்படை. நெருக்கம்தான். இன்ன சாஅத் ஆத்தியத்துன், இதையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அந்த நேரம் நிச்சயம் வரும். அகாது உஃபீஹா லி துஜ்ஸா குல்லு நஃப்ஸின் பிமா தஸ்ஆ, ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு மனிதனும் எதை செய்தானோ முயற்சித்தானோ அந்த உழைப்புக்கேற்ப கூலி வழங்கப்படுவதற்காக நாம் மறைத்து வைத்திருக்கிறோம் இந்த மறுமை நாளை. ஃபலா யசுத்தன்னக அன்ஹா மல்லா யூமினு பிஹா வத்தபா ஹவாஹு ஃபதர்தா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லித்தரான். நபியே, யார் அதை நம்பாமல் மனோ இச்சைப்படி வாழ்கிறானோ அவன் இந்த மறுமை நாளை நம்புவதை விட்டு உண்மை திசை திருப்பி விட வேண்டாம், தடுத்து விட வேண்டாம். அப்படி தடுத்து நீர் மறுமை நாள் மீது தவறான நம்பிக்கை வைப்பீரானால் தர்தா, நீர் அழிந்து விடுவீர். சூரத்து தாகா 20வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லித்தரான் 15-16வது வசனத்தில். அப்படி என்றால் மறுமை நாள் நிச்சயம் நடக்கும், விரைவாக நடக்கும், மனித கணக்குப்படி தூரமாக தெரியும், மிக சமீபத்தில் இருக்கிறது. எப்பண்டாலும் மரணம் நடக்கலாம், எப்பண்டாலும் மறுமை வரலாம் என்று இந்த சமூகம் நிலைக்குமானால் அந்த ஒரு நம்பிக்கையை நம்மளை என்ன செய்யும்? நல்லா தொழு, சுண்ணத்து தொழு, நோன்பு வை, பெற்றோரை பேணு, மருத்துவம் பாரு, மக்களுக்கு மருத்துவத்தை பரப்பு, மக்களுக்கு தொழிலை சொல்லிக் கொடு, நல்ல விஷயங்களை கற்றுக் கொடு, இந்த மார்க்கத்தை உபதேசம் செய் என்று சொல்லி எல்லா நன்மையை நோக்கி மனிதர்கள் நகர்ந்து விடுவான். அப்போ ஒரு மனிதனை சோம்பலிலிருந்து சுறுசுறுப்பாக்குவதற்கு மரண நிச்சயம் நடக்கும் என்ற நம்பிக்கை, மரண சிந்தனையும், மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது, மறுமை நாள் நிச்சயம் நடக்கும் என்ற இந்த உலக அழிவை பற்றி, மறுமை நாளை பற்றி சிந்தனை செய்வதுதான் ஒரு சமூகத்துக்கான அடிப்படை. அது மிகச் சமீபத்தில் இருக்கிறது, என்னைக்குனால் நடக்கலான்னு நம்பணும். இப்படி சொன்ன இந்த மறுமை நாளில் அது உடனே நடந்துராது என்பது உண்மைதான். மனித கணக்குப்படி சொல்லணும்ல, அல்லாஹ் கணக்குப்படி பக்கம். ஆனால் இதுக்கான சிம்டம்ஸ் அது அல்லாஹ் அந்தந்த காலகட்டத்தை அந்த மாதிரி கொடுக்கான், கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் வந்துக்கிட்டே இருக்குது இந்த முன்னறிவிப்புகள். ஏன் அப்படியாவது திருந்துவானா அப்படின்னு பார்க்குறதுக்கு தான். மறுமை நாளுடைய அடையாளங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கான். ஒவ்வொரு சமுதாயத்தை திருத்துவதற்கு இந்த அடையாளங்கள் வந்து கொண்டே இருக்குது. அதில் அந்த அடையாளத்தை வச்சு மனுஷன் தௌபா செய்யணும், இபாதத்து செய்யணும், இஸ்திக்பார் செய்யணும், நல்ல அறங்களை நோக்கி நகரணும். அதில் ஒன்று என்னென்னு கேட்டால் வரிசையாக ஒன்றா பார்க்க போகிறோம். அதை எடுத்து நம்ம விளக்க போகிறோம் இந்த தலைப்பில். முதலாவது அம்சம், இந்த மறுமை நாளுடைய அடையாளங்களில் இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கணும். மறுமை நாள் என்பது நிச்சயம் நடக்கும். இந்த உலகம் ஒவ்வொரு நபிமார்களும் பிரச்சாரம் பண்ணது மறுமை நாளுடைய அடையாளங்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்க, பெரிய அடையாளங்களை சொல்லியிருக்கிறாங்க, சிறிய அடையாளங்கள் நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. மறுமை நாள் எப்போதுனா விரைவாக நடக்கும், அது இறைவனுடைய கணக்கு என்ன என்பதை புரிந்து கொண்டு வரக்கூடிய அடுத்தடுத்த நாட்களில் இந்த என்னென்ன நிகழ்வுகள், பெரிய சிறிய அடையாளங்கள் என்னென்ன, அதில் நாம் என்ன படிப்பினை பெற வேண்டும் என்பதை அடுத்தடுத்த நாட்களில் பார்ப்போம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.